ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புளிக்குழம்பு வெண்டைக்காய் சேர்த்து வச்சுருக்கோம். ரைஸில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம். இந்த புரட்டாசி மாதத்துக்கு இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸுக்கு தான் இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அப்பளம் வச்சுக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுருக்க ரைஸுக்கு இந்த பாருங்கள், இந்த பூண்டு, இந்த வெண்டைக்காவெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இது எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம். இந்த பாருங்கள், அரை மூடி தேங்காய், நார்மலான தேங்காய் சைஸ் தான், அப்படியே சின்ன பல்லாக கட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், ஒரு வெங்காயம் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 200 கிராமு வெண்டைக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 2 துண்டாக கட் பண்ணியிருக்கேன் இந்த சைஸுக்கு. பூண்டு 1, முழு பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். பாதி தட்டிக்கிங்க, பாதி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். வெண்டைக்காவெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டோம். இங்கே பாருங்கள், சின்ன சைஸு ஒரு முழு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன் நல்லா. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுது. அப்படியே இதை அள்ளி வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு அள்ளி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது பாருங்கள், இது தட்டி சேர்த்துருக்கோம் பூண்டு. இது முழுசாக எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு. இது கூடவே இந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு இதை வதக்கிடுவோம். தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயப்பொடி, மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் காரம் மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனியாத்தூள், இன்னும் கொஞ்சம் காரம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. இது பாருங்கள், புளி தண்ணி அப்படியே கொஞ்சமாக. இந்த மசாலா நல்லா செவந்து வரட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. மீதி இருக்கிற புளி தண்ணியை ரொம்ப அதிகமாக விடக்கூடாது, தேங்காய் சாந்தெல்லாம் விடணும். நார்மலாக டம்பரில் 2 டம்பர் தண்ணி தான் விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த குழம்புக்கு தகுந்த கல் உப்பு கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். அப்படியே மூடி வைங்க ஒரு 7-8 நிமிஷம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். திரும்பவும் மூடி வைங்க. பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் விழுது அப்படியே சேர்த்துருங்க. இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்தாச்சு. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுது. இந்த டைமில் இங்கே பாருங்கள் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆறிடுத்துனா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு ஒயிட் ரைஸில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் சேர்த்து புளிக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.